பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வஞ்சரம் மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வஞ்சரம் இருக்கிறதுலே பெஸ்ட் மீன், அதோட வறுவல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் ரெகுலராக வாங்குகிற கடை இது. இந்த கடையில் எல்லாம் கடல் மீன் விற்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஏமாற்ற மாட்டாங்க. அவங்களே வெட்டி க்ளீனாக கொடுத்துருவாங்க. பார்கெனும் பண்ணலாம், ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருக்கும். ஸோ இங்கே எல்லா விதமான மீனும் கிடைக்கும், நம்ம பார்கென் பண்ணிக்கலாம், நல்லாவும் இருக்கும். ஸோ இதுதான் வஞ்சர மீன், இதுதான் நாங்கள் வாங்கினோம். அவங்களே அதை க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்துருவாங்க ஸ்லைஸாக. அதை நம்ம வீட்டில் மஞ்சத்தூள் வினிகர்லாம் போட்டு தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு, 2-3 வாட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ அது மேரினேடுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைக்கலாம். அதுக்கப்புறம் இதில் போட்டு பெரட்டலாம். ஸோ வறுவலுக்கு தேவையான பொருள்: புளி கரைசல் திக்காக 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை வறுத்து மேலே போடுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 5-6 பெரிய பூண்டு பல், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே எலுமிச்சைப்பழ ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம அரைச்சி விழுதில் புளி கரைசல் திக்காக ஊற்றிக்கலாம், இல்லைன்னா எலுமிச்சைப்பழ ஜூஸ் ஊற்றிக்கலாம், இல்லை 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் நம்ம மீனை துண்டுங்களை கழுவி வச்சுக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா பரட்டி எல்லாத்தையும் நல்லா தடவி வைக்க போகிறோம். அந்த கோகோனட் பேஸ்ட்டில் இந்த துண்டுங்கள்லாம் போட்டு நம்ம நல்லா பெரட்டி ஊற வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண மிக்சரில் இப்போ துண்டுங்களை போடலாம். நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா தடவி நல்லா சாரணும், அந்த மாதிரி நம்ம தடவி அதை வச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் பெரட்டணும், ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும். எல்லாத்தையும் நல்லா பெரட்டி வச்சிடலாம். அப்புறம் அதை மூடிடலாம். ஸோ இதை நம்ம ஒரு மூடி வச்சு போட்டாலும் மூடினாலும் சரி, இல்லை கிளிங் ரேப் இருக்கு இல்லையா, ரோலில் கிடைக்கும், அதை வச்சு மூடினாலும் சரி, அது அப்படியே இந்த பாத்திரத்தை பிடிச்சிக்கும். ஸோ இந்த வாசனை வெளில வராமல் இருக்கும், அதே சமயத்தில் அது சேஃபாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி எடுத்து ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ ஒரு 1 மணி நேரம்னாச்சும் ஃப்ரிட்ஜில் சாதாரண ஷெல்ஃபில் வைங்க. ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த மீனை வெளில எடுத்து வச்சு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் வறுக்கலாம். ஸோ 1 மணி நேரம் மினிமம், அதுக்கு மேலே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கலாம். தவாவோ நான்ஸ்டிக் தவாவோ எதை யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். அது சூடாக்குனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. அதை எவ்வளோ பீசஸ் வருமோ அவ்வளோ அதில் வச்சு வருங்க. ஃபிஷ்ஷு தவா மேலே வச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டிங்கன்னா ஃபிஷ் நல்லா குக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, டேஸ்டியான வஞ்சர மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும், போன் சுத்தமாக இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பல்பி டேமரிண்ட் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.